ம். ஆ இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. இந்த விஎஸ் கோட்ல கீழ ஒரு லைன் வரும்ல ப்ரோ. அந்த நம்ம ஆமா, ஏதாவது ஆமா, டிவைஸ் ஆமா. சூஸ் பண்ணுவோம். அந்த லைன் எனக்கு காணோம் ப்ரோ. ஓகே, ஓகே. அது இப்பதான் காணோமா? இல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே காணோமா ப்ரோ? இல்ல நான் நேத்துல இருந்து பண்றேன். நேத்துல இருந்தே வர மாட்டேங்குது ப்ரோ. ஓகே, ஓகே. இந்த விஎஸ் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? வந்ததா? பண்ணிட்டேன் ப்ரோ. அப்பயும் வரல. அப்படியா? ஆ, இருங்க எதனாலன்னு பார்க்கலாம். எனக்கும் தெரியல. நான் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணதில்ல. இருங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் ரிமோட் விண்டோ, நோ ப்ராப்ளம்ஸ். ஐகான், கோ கிளிக். ஓகே, ஓகே. ஹைட் ஸ்டேட்டஸ் பார் கொடுத்தா ஹைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1 மினிட். வியூ ஓப்பன். ஓகே, ஓகே ப்ரோ. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உங்களோட விஎஸ் கோட் போங்களேன். வியூ கொடுங்க மேலே. வியூ இருக்கா? ரன் பக்கத்தில் கோ பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் கொடுங்க. கீழே ஸ்டேட்டஸ் பார் இருக்கு பாத்தீங்களா? அப்ப சைட் அதை கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சு. ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. அவ்வளோதானே ப்ரோ? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? அவ்வளவுதான் ப்ரோ. அது அந்த டிவைஸ் சூஸ் பண்ணவே முடியல ப்ரோ நேத்துல. அதான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்க இது வாட்ஸ்அப்ல கூட பிங் பண்ணுங்க ப்ரோ. இப்போ ஓகே இதனால ப்ரோ. உங்களுக்கு நேற்று நாள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கோம்ல. ஸோ அதுக்காக சொல்றேன். ஓகே ம். ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே விடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெக்கார்டிங்ஸ். இது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோஷன் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஒரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ப்ரோ ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஓகே, ஓகே. நம்ம இன்னைக்கு வெப் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு மொபைல் டிவைஸ் நமக்கு தேவை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபஸ்ட் என்னோட மெயின் டாட்டை வந்துட்டு ரன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கான்ஸ்ட் எடுப்போம். இதை வந்துட்டு அந்த அனாலிசிஸ் ஆப்ஷன் டாட் யாமல்ல போயிட்டு ஃபால்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். ஓகே, இதுவும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் மை ஹோம் பேஜ் இல்லை, நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம் ஹோம் பேஜை. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு ஃபோல்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் இருக்க போகுது. இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஹோம் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன்ற வார்த்தை கூட டிஃபைன் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ டிஃபைன் பண்ணா பண்ணிக்கலாம், நமக்கு எலாபரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா. இந்த ஃபைல் நேமில் சொல்கிறேன். மிச்சபடி இந்த கிளாஸ் நேமில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கிறது பெட்டர். ஓகே, ஓகே ஃபைன். இதுதான் ஸ்கேஃபோல்டு. ஃபைல் நேம் தான் அங்க வைக்கணும்லாம் இல்லையா ப்ரோ? இதுதானே வச்சுக்கலாம். ஆமாம் ப்ரோ, அது எது வேணா வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகே. ஜாவால தான் வந்துட்டு ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை. ஃபைல் நேம் என்ன வேணா இருக்கலாம், கிளாஸ் நேம் என்ன வேணா இருக்கும். ஓகே. ஸோ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இங்கே கால் பண்ணிக்கிறேன் ஹோம் ஸ்க்ரீனை. ஓகே, கால் பண்ணியாச்சு. ஓகே, இது விண்டோஸில் இருக்குது டிஃபால்ட்டாக. நான் க்ரோமில் செட் பண்ணுறேன். க்ரோமில் செட் பண்ணிட்டு ரன் பண்ணிடுறேன். ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். டவுன்லோடிங் வெப் எஸ்டிகே. ஓகே, நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சைட் 2 சைட் இருக்கு. ஃப்ரெஷ்மா அப்படின்னு இன்னொன்று ஃப்ரெஷ் ஹோம் நான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆட்ல பார்த்தேன். இதுவுமே வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஃப்ரெஷ்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் டெலிவர் பண்ணுற மாதிரி. இது வந்துட்டு எல்லாமே இது சீ ஃபுட்டு, அப்புறம் சிக்கனு, கிராசரிஸும் டெலிவர் பண்ணுறாங்க இது. ஸோ அந்த மாதிரி இருக்கு.
ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இவங்க டெவலப் பண்ணிருக்காங்களா ப்ரோ? இதெல்லாம் வந்து ஃப்ளட்டரா இல்ல HTML அது மாதிரி இருக்குல்ல ப்ரோ? இதுவா ப்ரோ இது 1 மினிட் இருங்க பார்க்கலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ரியாக்ட்ல பண்ணல ப்ரோ. ஆனா இந்த பேஜ் வந்துட்டு ரியாக்ட்ல பண்ணல, மேபி ஆங்குலர்ல பண்ணிருக்கலாம், இல்ல வியூ ஜேஎஸ்ல பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணி பண்ணிருக்கலாம். லெட்டர்லயும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். எங்க பார்க்கலாம். லெட்டர்னா இந்த டாம் இது பிரசன்ட் ஆயிட்டு இருக்காது நமக்கு. இருங்க இருங்க, இது ஆமா டாம் இருக்கு. மேபி அதான் ப்ரோ, வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் இருக்கலாம், வியூ ஜேஎஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஃபிளட்டர்ல இவ்வளவு கூட இருக்காது நமக்கு. இருங்க நான் பேஜ் பில்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஆனா இங்கேயே பாருங்களேன், இங்கேயே கம்மியா தான் இருக்கு ஆக்சுவலா. இது வேற ஏதோ ஃபிளட்டர் மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஏ டெய்லி மேபி ஆங்குலரா இருக்கலாம் ப்ரோ. ஆங்குலர் வியூ ஜேஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிருக்கலாம். ஓகே ப்ரோ. ஷாப் பை கேட்டகரி இருக்கு. ஓகே ஓகே, ஒரு ஒரு டிவுக்குள்ளே எலாபரேட்டிவ் இருக்கு. ஆனா இது வந்துட்டு ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணல. ஓகே, இது பார்க்கலாம். இதுமே ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணல. This page doesn't appear to be using reactive. This seems wrong. Okay, இது பார்க்கலாம். மேபி ஆங்குலருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ பிஜி ஏதோ ஒரு கிளாஸ் நேம். இல்ல அது டெய்ல் விண்டு, ஏதோ ஒரு கிளாஸ் நேம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ப்ரோ. எனக்குமே ஆங்குலர் பி இல்ல இல்ல, இதெல்லாம் டெய்ல் விண்ட் சிஎஸ்எஸ். ஆனா இதுல பண்ணல ப்ரோ. இது வந்துட்டு ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணல. ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் நான் ஏற்றிருக்கேன். ஸோ அதுலயே நமக்கு வந்துட்டு காமிச்சிரும் என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்க, ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கா. ஸோ இந்த சைட் போறேன். இதுல போயிட்டு பார்த்தோன்னு பாருங்க, இது வந்துட்டு எனேபிள் ஆயிட்டு இருக்கும். பாருங்க, திஸ் பேஜ் இஸ் யூசிங் த ப்ரொடக்ஷன். ஸோ அதான் இது வந்துட்டு ரியாக்ட்ல தான் பண்ணிருக்காங்க இது. ஸோ ஆனால் மிச்சதெல்லாம் ரியாக்ட்ல பண்ணல, வேற ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் அது பண்ணி பண்ணிருக்கேன். என்ன ரியாக்ட் பேஜா இல்ல அது மட்டும் காட்டுமா ப்ரோ? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இந்த எக்ஸ்டென்ஷன் அது மட்டும் காட்டும். ஓகே, ஸோ ஓகே ப்ரோ, நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளட்டர்ல நம்ம டெவலப் பண்ண சைட்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவுமே காட்டாது ப்ரோ இன்ஸ்பெக்ட்ல. இது நான் ஃப்ளட்டர்ல பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்றேன். ஜஸ்ட் அந்த டாம் எலிமெண்ட் வந்துட்டு பெருசா எதுவுமே காட்டாது பாருங்களேன். அவ்வளவுதான், இவ்வளவுதான் காட்டும் டாம் எலிமெண்ட். பாருங்க இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கிரிப்ட்ல மெயின் டாட் ஜேஎஸ் அந்த ஃபைலை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபுல் லாஜிக் இங்கே தான் இருக்கும், இதில் தான் இருக்கும், இந்த ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். மிச்சபடி டாம் எலிமெண்ட்ல எதுவுமே ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்காது நமக்கு. எல்லாம் ஃப்ளட்டரில் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் இருக்குமே டாம் எலிமெண்ட், பெருசாக எதுவும் இருக்காது சொல்கிற மாதிரி. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ ஓகே நம்ம வந்துட்டு பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ரெண்டுத்தோட காம்பினேஷனும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதோட காம்பினேஷனும் பண்ணலாம், தென் இதோட காம்பினேஷனும் பண்ணலாம், ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப் பார் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிடலாம். இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஆப் பார். இங்கே அவ்வளோவா ஆப் பார் வந்துட்டு நல்லா இல்லை. மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு இந்த சர்ச் பார் வச்சிடலாம் இங்கே. ஸோ லைக் வந்துட்டு இந்த ஐக்கானு, சாரி இந்த லோகோ, அதுக்கப்புறம் இங்க சர்ச் பாரு, சர்ச் பண்றதுக்கு. ஓ இங்க இருக்கா சர்ச் பாரு. ஓகே, இது சைட்ல வருது. ஆக்சுவலா சைட்ல எதுக்கு நமக்கு வரணும்? சர்ச் பார் எங்க இருங்க, இங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். இங்க ஆக்சுவலா சஜஷனே காட்டல பாத்தீங்களா. நம்ம டைப் பண்ணும்போது ஒரு வேர்டு ஃபுல்லா டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வருது. மேபி அங்க சஜஷன் காட்டலாம்னு நினைக்கிறேன். சைன்இன் பண்ணி பார்க்கலாம், மேபி நிறைய ஃபியூச்சர்ஸ் வரும் நமக்கு. ப்ரோ இந்த ஓடிபி ஆத்தென்டிகேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ளட்டர்ல தான் பண்ணுவாங்களா ப்ரோ? அது அது ஃபயர் பேஸ்லயும் நம்ம பண்ணலாம் ப்ரோ, ஓடிபி ஆத்தென்டிகேஷன் மூலியம். இல்ல ப்ரோ, ஆ ஓடிபி ட்ரூவா ஃபால்ஸா இல்ல ப்ரோ, ஆ அம்ச்சிடுறது.
சென்ட் பண்றது சொல்றீங்களா? அதான் ப்ரோ. இப்போ நம்மளால நார்மலா இப்போ ஃப்ளட்டர்ல வச்சு நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஓடிபி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற யாராச்சும் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்மளால இது பண்ண முடியும். இப்போ ஃபயர் பேஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்றாங்க, ஓடிபி வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க ஃபயர் பேஸ். ஸோ ஃபோன் அவங்களே சென்ட் அத்தன்டிகேஷன் பண்ணி அதே தான். அவங்க நம்ம ஜஸ்ட் வந்துட்டு யூசர் வந்துட்டு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுவான். என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா அவனுக்கு வந்துட்டு ஓடிபி வந்துட்டு ஃபயர் பேஸில் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடிபி கரெக்டா நம்மளோட அப்ளிகேஷன்ல போட்டதுக்கு அப்புறம் தான் அவனால சைன்இன் ஆக முடியும். அது வந்து ஃபோன் அத்தன்டிகேஷன்லயே இருக்கு ப்ரோ. நம்ம வெறும் இமெயில் பாஸ்வேர்ட் மட்டும் தானே பார்த்தோம் ஃபயர் பேஸ்ல. ஆ ஸோ ஆமா. இது ஃபோன் அத்தன்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இருங்க நான் வந்துட்டு சாம்பிளுக்கு காட்டுறேன் ஒன்று. எல்லாமே பண்ணலாம் ப்ரோ அத்தன்டிகேஷன். நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன் முன்னாடியே பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு அத்தன்டிகேஷன் இருக்கா, சைன்இன் மெத்தடு, ஆட் நியூ ப்ரொவைடர். இங்க பாருங்க ஃபோன் இருக்கா, இவனே வந்துட்டு பார்த்துப்பான் எல்லாமே. இவனே ஓடிபி சென்ட் பண்றதுலேருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்துப்பான். ஸோ அதனால பெட்டர். ஓகே ப்ரோ. நம்ம சாம்பிளுக்கு நம்ம இப்ப டெஸ்டிங் சொல்லுங்க ப்ரோ. இப்ப இதெல்லாம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்குமா என்னது ப்ரோ? ஆஹா இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஃப்ரீ தான் ப்ரோ. இது எல்லாமே ஃப்ரீ தானா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஓகே ஓகே. விஜயவர்ஷினி கேக்குதுங்களா? சொல்லுங்கண்ணா. ஓகே. நாங்க ஆக்சுவலா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ இதை நான் பார்த்தேன், இந்த ஒரு சைட் ஒன்று பார்த்தேன், இன்ஸ்டா ஆட்ல ஒன்று வந்தது. ஸோ இவன் எதை ப்ரொவைட் பண்றான்னா சீ ஃபுட், சிக்கனு, அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றான். ஸோ இது ஸோ இதுல சீ ஃபுட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தோட காம்பினேஷனா கிரியேட் பண்ணலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஓகேண்ணா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால அப்படியே வந்துட்டு மிக்ஸ்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. லைக் ஆப் பார் இதில் உள்ளது பண்ணிட்டு, அப்புறம் இந்த ஃபியூச்சர் இங்கே நல்லா இருக்கு இது பண்ணிட்டு, அப்புறம் இமேஜ் கேரசோல் வந்துட்டு பாருங்க. இமேஜ் கேரசோல் இங்க உள்ளது நல்லா இருக்கு. இங்க உள்ளது இதோ இந்த இமேஜ் கேரசோல் இது நல்லா இருக்கு, பட்டன் கிளிக் பண்ணாம வர மாதிரி. ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெய்லி டீல், இங்க ஷாப் பை கேட்டகரி இது நம்ம பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த டெய்லி டீல், ஸோ அந்த மாதிரி ஃபிளாஷ் சேல் அந்த மாதிரி போட்டுருலாம். இங்கேயும் ஷாப் பை கேட்டகரி இருக்கு. ஓகேண்ணா. அந்த ஃபேவரட் அது ஆ என்ன ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்ன்றது எப்படிண்ணா அது ஆட் ஆகுது? அதுதான் எனக்கும் தெரியல. இந்த ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு ஃபேவரட்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் தான் வரணும் நமக்கு. எப்படி அவங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ்னு போட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓ, ஓகேண்ணா. ஓகே. ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்லாம் வேணாம் இப்போதைக்கு. அட்ரஸ், மை வேலட். ஓகே. லாகின் பண்ணால் நிறைய ஃபீச்சர் வருமான்னு பார்த்தேன். ஸோ எதுவுமே வரல, பெருசாக வரல. சரி, ஓகேண்ணா. ஓகே. ஸோ சர்ச் பண்ணுறது, இங்கே சஜஷன் காட்டுதுங்க. அதுக்கு தான் இவங்க தனியாக வச்சுருக்காங்க போல. ஆக்சுவலாக அங்கே சர்ச் பண்ணுறது சஜஷனே காட்டல. ஓகே. இங்கே சஜஷன் காட்ட மாட்டேங்குது. சரி ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு சஜஷன் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். சர்ச். ஓகே. இப்போதைக்கு நம்ம ஆப் பார் நம்ம இங்கே உள்ளதை நம்ம பண்ணலாம். ஓகே. ஆப் பார்னு நான் சொல்கிறேன், பட் ஆனால் இவங்க ஆப் பாரில் பண்ணல, ஏன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஓகே. ஸோ இது பண்ணிடலாம். இது முடிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யோசிக்கலாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணோன்னா லெஃப்ட் சைட்லேருந்து வரணும். தென் வந்துட்டு இதை கிளிக் பண்ணோன்னா ரைட் சைட்லேருந்து வரணுமா? ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஓகே. கண்டினியூ பண்ணலாம். ஓகே. நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஓகே. வெப்சைட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ சைட் தான் ரன் ஆகும். ஓகே. இந்த டீபக் எனக்கு தேவை கிடையாது, அதை எடுத்துடுறேன். ஓகே. எடுத்தாச்சு. இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் தான் நம்ம எல்லா கான்ஃபிகரேஷனும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பாடியில் காலம். ஸோ காலமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோ. ஓகேங்களா? காலம் எதுக்குன்னா ஒட்டுமொத்த இதையும் நான் காலமில் போட போகிறேன். இது ஃபுல்லாக இதோ இந்த சைட்டில் இது ஃபுல்லாகவே நான் காலமில் போட போகிறேன். ஸோ அதனால் இட் ஷுட் பி ஸ்க்ரோலபிள்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலம் வந்துட்டு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவில் ரேப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு எனபிள் பண்ணும். அது கீழே இருக்க அந்த சைல்டு விஜெட்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், சில்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரோ இருக்கு, ரோவில் சில்ட்ரன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐகான் நான் வந்துட்டு எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது நான் எங்கேன்னு போய் நான் தேடுறதுன்னு தெரியல எனக்கு. வேற ஏதாச்சும் ஒரு ஐகான் நேம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை இதே சேவ் பண்ணிடுவோம். சேவ் இமேஜஸ். ஓகே, ஓகே. ஸோ இமேஜஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒட்டுமொத்த இதுலேயும் வந்துட்டு ஒரு குளோபலாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தென் வந்துட்டு இந்த பப்ஸ்பெக் கேமல் போயிட்டு இந்த அசட்டை வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னால் இமேஜஸ் யூஸ் பண்ண முடியும். இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணணும். அதனால் ஸ்லாஷோட விட்டுட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஃபோல்டர் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ பப்ஸ்பெக்கும் ரன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த அந்த இமேஜை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறாங்க. ரீநேம் மட்டும் பண்ணிக்க. லோகோ ஆல்ரெடி இருக்கா? ஓகே. அப்போ இங்கே போட்டதுக்கப்புறம் அது பண்ணிக்கிறேன் லோகோ. ஓகே, ஃபைன், வந்துருச்சு எனக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜ் டாட் அசெட்டில் வந்துட்டு இந்த பாத் செட் பண்ண போகிறேன். இமேஜஸ் ஸ்லாஷ் லோகோ டாட் பிஎன்ஜி. ஓகேங்களா? இப்போ பாருங்க, போட்டோன்னு எனக்கு பெருசாக ஒன்று வரும். எனக்கு இமேஜ் அனபிள் டு லோட் கரெக்டாக தான் கொடுத்தேன் நான் நேமு. இமேஜஸ் லோகோ டாட் பிஎன்ஜி தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். மேபி பப்ஸ்பெக் பண்ணிட்டு ரன் ஆகலையே நம்ம. இமேஜ் டாட் அசெட் இமேஜஸ் ஸ்லாஷ் லோகோ டாட் பிஎன்ஜி கரெக்டு தான். ஓகே ஓகே ஓகே. என்ன ப்ராப்ளம்னா இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, லோட் ஆயிடுச்சு, காட்டிடுச்சு. தி அசெட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் ஆஸ் எம்ப்டி டேட்டாவா? unable to load asset images. ஆனா இங்க பாஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்? சும்மா கண்ணாடி திருப்பி பார்ப்போம், ஏதாச்சும் ஒர்க் ஆகலாம். ஆனா இங்க கரெக்டா எனக்கு பாத்துல எடுத்துட்டு வந்துருது. பின்ன இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அண்ணா சொல்லுங்கப்பா. அண்ணா ஆக்சுவலா இப்ப எங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு ஜிமீட் இருக்குன்னு கூப்பிட்டாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் ஒரு 10 மினிட்ஸ் போயிட்டு வந்துருவானா? சரிப்பா, ஓகேப்பா, போயிட்டு வாங்க. ஓகே, தேங்க் யூ. பரவாயில்லப்பா. ஓகே, ஸோ ஸ்ரீ ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்? நானும் பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இமேஜ் பார்த்து தப்பா இங்க பாருங்களேன், லோகோ ஒன்றுக்கு பதிலாக லோகோ நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கேயே காட்டியிருக்காது ஐக்காங்க. பட் ஆனால் கரெக்டாக தான் காட்டுது. அப்புறம் என்ன ப்ராப்ளம் இது, இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். ஆனால் மேபி இதுவாக இருக்கலாம், ஸ்பேசிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் இல்லையே, கரெக்டாக தான் விடுவோம். இதுலேயும் நமக்கு எந்த ப்ராப்ளம் மாதிரியும் தெரியல. ஓகே, இருங்க இருங்க, இங்கே டீபக்ல நமக்கு வந்துட்டு எரர் வருது ப்ரோ. நம்ம அங்கே பார்த்துட்டு இருக்கோம். இருங்க இருங்க, இங்கே பார்த்தா போதும். image source provider service Flutter web engine failed to fetch. HTTP request succeeded but the server responded with HTTP. Okay, நம்மளோட இந்த Flutter web engine வந்துட்டு அதை ஃபெச் பண்றதுக்கு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு ப்ரோ. நமக்கு நம்ம மிச்சபடி நம்மளோட கோட்ல ப்ராப்ளம் கிடையாது.
ஃப்ளட்டர் வெப் இன்ஜினில் தான் பிரச்சனை. இது எனக்கும் தெரில, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. எரர் ஜோனு ஏசிங்க் ஓகே. ஓகே, இதுக்கு எனக்கு எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரில. ஓகே, சர்ச் பண்ணி பார்ப்போம். Flutter cannot find my image assets. What can I be doing? I thought there was something better. Okay, fine. Okay, as far I know, currently only files directly placed under the registered assets. This should work. ஓகே, நம்ம டேரெக்டா இமேஜஸ்ன்னு பாஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்ல அசட் ஸ்லாஷ்னு போட்டு பாஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் போல. இது என்ன புதுசாக இருக்குது, எனக்கும் தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இதில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. மேபி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் ஆகுதான்னு தெரில. ஆனால் பாருங்களேன், இங்கே அப்படி இல்லைன்னு வருது அசெட்ஸ்னு. ஓகே, அசெட் அப்படின்ற டேரக்டரி இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி வருதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, சரி வேற ஐடியா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். In my case, I have to correct alignments between my assets and the use. அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இதே அன்கமெண்ட் பண்ண அப்படின்னா கரெக்டாக இங்கே தான் வரும். ஸோ வேற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். obspec.yaml இந்த அலைன்மெண்ட்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஏல இருந்து 1 2 ஓகேங்களா, அதே மாதிரி ஏல இருந்து 1 2 கரெக்டா தான் இருக்கு. வேற என்ன ப்ராப்ளம் தெரியல. சரி ஓகே, நம்ம இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணா நான் என்ன இதுன்னு நான் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்குமே தெரியல, இந்த இஷ்யூ வந்துட்டு புதுசாக இருக்குது. ஸோ இமேஜஸ் நம்ம பண்ணுறது நம்ம பார்ப்போம். இமேஜஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. மேபி இந்த கிளாஸ் நம்ம பண்ணிடலாம் இமேஜஸ் இல்லாமல். ஓகே, இப்போதைக்கு இமேஜஸ் அந்த ஆட் பண்ணாமல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இமேஜஸ் ஒர்க் ஆகிட்டதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே இருங்க, அசட் இமேஜ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். Aesthetic and basic to the list take form correct தான். ஓகே, பாக்ஸ் டெக்கரேஷன் decoration image. ஓகே, ஆட்டோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஆட்டோ லோட் ஆயிடுச்சு, திரும்ப அகைன் அதே ப்ராப்ளம் தான் வருது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்கட்டும், இது ஒர்க் ஆகி தான் ஆகணும். அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணி ட்ரை பண்ணலாம்.
ஓகே. ஓகே. இது வந்து ரீரன் ஆயிட்டு இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நம்ம மீன்வைல் நம்ம மிச்சதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். இங்க ஓகே இப்போ நமக்கு இமேஜ் டிஸ்ப்ளே பண்றது தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிச்சம் ஒர்க் பண்ணலாம். இமேஜ் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்டா போட்டுட்டு ஸோ தென் வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த லொகேஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம் இப்போதைக்கு. ஸோ இந்த சர்ச் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த ஐகான் ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நமக்கு லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே வரணும் நமக்கு. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே லாகின் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ லாகின் போட்டு இந்த யூசர் சிம்பிள் அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இந்த கார்ட்டை அதுக்கப்புறம் இந்த கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கவுண்ட் சும்மா ஒரு யூஐ பர்பஸ்க்காக நம்மளே ஒன்று ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெனு ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். இங்கே டாட் இருக்குது. ஓகே, நான் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஆக்க போறேன். டெக்ஸ்ட் ஆக்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இங்க கூகுள் ஃபாண்ட்ஸ் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ் டிபெண்டன்சி. கூகுள் ஃபாண்ட்ஸ் ப்ரோ அந்த பப்ஸ்பே கேமல்ல போயிட்டு மேல சர்ச்ல கூகுள் ஃபார்ம்ஸ் வச்சிருந்தோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அது என்னாச்சு கீ யூஸ் பண்ணி அடிச்சீங்களா ப்ரோ? ஏன்னா நானும் அது பண்ணேன், எனக்கு சர்ச் தான் ஆகுது. அப்படியா? அதான் ப்ரோ நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி நம்ம யூஸ் பண்ணோம் ப்ரோ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கண்ட்ரோல் நம்ம ஷிஃப்ட் பி. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. அதை நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லாமே காட்டும். இப்போ நம்ம ஏடிபி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே காட்டும். அதுல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வந்துட்டு இது பப்ஸ்பெக் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துடும். அதை சர்ச் பண்ணிட்டு அப்புறம் என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம பேக்கேஜ் நேம் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்பயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்பயும் வரல அப்படின்னா மேபி அந்த ஃப்ளட்டர் இது வெப் இன்ஜின்ல தான் அது ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதனால தான் வராமல் இருக்கலாம். அதான் ப்ரோ இது ஃப்ளட்டர் வந்துட்டு வெப்ல இப்படி தான் ப்ரோ இருக்கும். கொஞ்சம் காண்டா இருக்கும் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு. நிறைய சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் மோஸ்டா இருக்கும் தான் எல்லா சப்போர்ட்டும். பட் ஆனால் பார்த்தீங்களா இப்போ இமேஜ் எதுக்கு லோட் ஆகலைன்றதே தெரியல, அந்த ரீசனே தெரியல. இப்போ ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ வந்துட்டு இது நான் என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான். ஒர்க் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன், சைஸ் பாக்ஸில் வித்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ டைனமிக்காக செட் பண்ணிப்போமா. டபுள் டிவைஸ் ஹைட்டு 0.0. அப்புறம் வந்துட்டு டிவைஸ் ஹைட்டு ஈக்குவல் டு மீடியா query டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் சைஸு டாட் ஹைட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம டிவைஸ் வித்தும் நம்ம செட் பண்ண போகிறோம். வித்தும் செட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இங்கே வித்து நம்ம கொடுக்க போகிறோம். எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 2% கொடுக்கலாமா? சரி 20%. ஓகே பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஓகே இங்கே இங்கே குட்டியாக தெரியுது, அது ஒயிட் கலர் இமேஜ். ஸோ அதனால பேக்ரவுண்டில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மொத்தமாக இந்த ரோ எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம வந்துட்டு ரேப் பண்ண போகிறோம். கண்டெய்னருக்குள்ளே ரேப் பண்ணிட்டு அதுக்கு டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். பாக்ஸ் டெக்கரேஷன் கலர் வந்துட்டு என்ன கலர் நம்ம கொடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் என்ன கலர் அப்படின்றத பார்த்துக்கலாம். வேறு எதுக்குள்ளே போயிடுச்சு. ARGB
ஓகே, இதுல ஆர்ஜிபி தான் இருக்கா, ஏஆர்ஜிபி இல்லையா? ஓ மை காட். இப்போ நான் 0 கொடுத்தேன்னா அது பிளாக்காக எடுத்துருச்சு. ஓகே ஓகே. ஒபாசிட்டி வந்துட்டு எனக்கு 1. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்துருச்சு. அதில் என்ன கலர் யூஸ் பண்ணிருந்தீங்களோ அது வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலமில் இந்த கண்டெய்னருக்கு ஒரு பேடிங் கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பேடிங் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஹோல் கண்டெய்னரை வந்துட்டு பேடிங்கில் ரேப் பண்ண போகிறோம். ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிமெட்ரிக் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வைக்கிறீங்களா? ரொம்ப இருங்க, ஒட்டி இருக்கு அதில். ஒட்டி தான் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் அப்போ நமக்கு ஸ்பேஸ் வேணாம். ஸோ வேர்ட்டிக்கலில் நமக்கு கொஞ்சம் பேடிங் வேணும். நான் ஸ்பேஸ் பேடிங் அப்படின்னு வேறு டேர்ம் யூஸ் பண்ணுறேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். டிவைஸ் ஹைட்டு 0.2. ஓகே, 5 கரெக்டாக இருக்குமா? ஓகே, ஓகே ஃபைன். இப்போ கண்டெய்னர் உள்ளக்க நம்ம பேடிங் கொடுக்கணும், இந்த ரோக்கு பேடிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பாருங்க, இந்த ஃப்ரெஷ் மார்க்கு மேலேயும் கீழே நமக்கு பேடிங் இருக்கு. ஸோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் கண்டெய்னருக்குள்ளே இந்த ரோக்கு மேலே பேடிங் கொடுக்கணும். அதே மாதிரி மேலே என்ன யூஸ் பண்ணோமோ அதே கொடுத்துக்கலாம். டிபெண்ட் ஆன் அவர் யூஸ் கேஸ், நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பேடிங்கோட அந்த சைஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கு, 2 கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கு. ஓகே, இப்போ ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ஹரிசாண்டலையும் நான் வந்துட்டு பேடிங் கொடுக்க போகிறேன். இந்த ரோக்கை ஹரிசாண்டல் டிவைஸ் வித் 0.5%. ஓகே ஓகே, போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லோகோ நம்ம எடுத்தாச்சு, ஃபைன் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த வித்தோட சைஸை இன்னும் கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். ஓகே, பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ 1.5. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு, இந்த லோகோ வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மிச்சம் இது பண்ண போகிறோம், லைக் வந்துட்டு இந்த சர்ச்சு அப்புறம் இந்த 3 பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சர்ச் ப்ரோ, உங்களுக்கு இதளவு புரிஞ்சதில் வரும் கோட் பண்ணது, நம்ம கோட் பண்ணது. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் ரோ தான், அதே ரோ, அதே ரோவில் விச் ஐகான்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு ரோவில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? இந்த ஐகான், இந்த சர்ச் டெக்ஸ்ட் ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, அதாவது காட்டும் இதுவும் ஒரு ரோ. ஓகேங்களா? இது மட்டும் தனியாக ஒன்று வைக்க போகிறோம், அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்ச் ஐகான் இருக்கா, ஐகான் ஸ்டார்ட் சர்ச். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, சர்ச் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, இதுவும் எனக்கு தேவை கிடையாது. அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் யாமல்ல போயிட்டு இதையும் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, சர்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்டா வேற எதுவும் நினைக்கிறேனே, யூசரா, ப்ரொஃபைல். ப்ரோ, நம்ம அந்த ஐகான் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோ, அந்த ஐகானோட நேம் என்னன்னு ஞாபகம் இருக்கா? இந்த இல்ல ப்ரோ, இந்த ஐகான் ஓகே, இதோட நேம், இந்த ஐகான் டேட்டாவோட நேம் என்னன்னு ஞாபகம்? கஸ்டமர் இல்ல ப்ரோ, வேற எதுவும் வச்சோம்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைல் யூசர் அக்கௌண்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு.
ஆனால் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா காணும். இருங்க இருங்க, இங்கே பாருங்க, அக்கௌண்ட் சர்க்கிள். ஓகே 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 ஃபைன், இதுதான். அக்கௌண்ட் சர்க்கிளா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, சர்க்கிள் ரவுண்டட் அதில் போயிட்டு பார்த்தா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நம்ம லாகின் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இன்னொரு ரோ, இதில் வந்துட்டு கார்ட் சிம்பிளும் ஐகான் ஸ்டார்ட் கார்ட் இதில் இருக்கா? கிடையாது. ஷாப்பிங். ஓகே, பேக் மாதிரி தான் சிம்பிள் இருக்கு. இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, ஸோ ஷாப்பிங் பேஸ்கெட், பேஸ்கெட் மாதிரி இருக்குங்க. ஷாப்பிங் கார்ட். ஓகே, ஷாப்பிங் கார்ட் இருக்கு. ஸோ ஷாப்பிங் கார்ட் யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன இருக்கு, ஓகே கார்ட் அப்படின்ற அந்த ஒரு டெக்ஸ்ட் நமக்கு தேவை. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் டெக்ஸ்ட்ல கார்ட் போட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3யும் நமக்கு தேவை, ஏதாவது கார்ட்ல எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ 3 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அது வந்துட்டு ஒரு சர்க்குலர், லைக் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி ஒரு ரவுண்டா இருக்கா, அதுக்குள்ள தான் 3 இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு கண்டெய்னரில் ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணிட்டு ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம். ஹைட்டு வந்துட்டு ஒரு 10, அப்புறம் வித்து வந்துட்டு ஒரு 20 வச்சுக்கலாம். வச்சுட்டு டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன், அதுக்கப்புறம் ஷேப், பாக்ஸ் ஷேப் டாட் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல நமக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த கண்டெய்னரோட கலர் ஸ்பெசிஃபை பண்ணல. கண்டெய்னரோட கலர் வந்துட்டு ஒயிட்டா? ஓகே, ஓகே ஸோ வந்துருச்சு. இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு முன்ன பின்ன இருக்கு. ஸோ சென்டரில் வேணும் எனக்கு, கண்டெய்னரோட சென்டரில் வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்துருச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்களா 3 வந்துருச்சு கரெக்டாக? ஓகே, இப்போ இது எல்லாமே எல்லா கலரும் நம்ம ஒயிட்டாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன தெரியுமா பண்ணலாம், ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸு, தனியாக ஒரு ஃபைல் நம்ம ஒன்று வச்சுக்கலாம். தனியாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலட், கலர் பேலட். ஸோ இங்கே நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். கலர், கிளாஸ் நேம் வந்துட்டு பேலட். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கலர், பிரைமரி கலர். ஓகே, இது இம்போர்ட் பண்ணணும், மெட்டீரியல் டாட் டாட். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. பிரைமரி கலர், நம்ம ஆப்போட பிரைமரி கலர் இருந்தீங்க, ஸோ இந்த க்ரீன் கலர் தான். ஸோ அதை நம்ம வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இடத்துலையும் போயிட்டு அதை ஃபுல்லாக நம்ம போட தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமோ நம்ம இந்த வேரியபிள் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரைமரி கலர், அது செகண்டரி கலர் வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, ஒயிட் இருக்கு. ஓகேங்களா, ஒயிட்டு தான் செகண்டரி கலராக இருக்குங்க. ஆமாம், பாருங்க இந்த அப்ளிகேஷனை பார்த்தோன்னா நமக்கு அதோட தீம் புரிஞ்சிருக்கும். ஒன்று க்ரீன், இன்னொன்று ஒயிட், இதுதான் பிரைமரி செகண்டரி. ஓகே, ஸோ நான் செகண்டரி கலர் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ செகண்டரி கலர் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். செகண்டரி கலர் டாட் கலர்ஸ் டாட் ஒயிட். எக்ஸாக்டாக எடுத்துக்கிறேன் என்ன கலர்னு. ஒயிட் தான், எஃப்எஃப்எஃப் ஒயிட் தான் இது எக்ஸாக்டா. ஒயிட் தான்.
ஓகே. அப்போ டேரெக்டாக நம்ம கலர் ஸ்டார்ட் வைக்கணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ப்ரோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதுல்ல? எல்லா கலரையும் நான் எடுத்து நான் தனியாக நான் வச்சுக்கிறேன் ஒரு இடத்துல. புரியுது ஓகே ப்ரோ. ஃபைல்ல வச்சுட்டு அது ஆ ஆமாம் ஆமாம், ஃபைலில் வச்சுட்டு இப்போ நான் இங்கே எடுத்து நான் கால் பண்ண போகிறேன். இஃப் இன்கேஸ் இப்போ ஃபியூச்சரில் வந்துட்டு இதோட கலர் மாற்றணும் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல நான் போய் மாற்ற போகிறது இல்லை. ஸோ பிரைமரி கலர் செகண்டரி கலர் நான் இங்கே நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், மொத்த இடத்துல மாறிட்டோம். புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. ம். இதெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கலர் எல்லாமே வந்துட்டு கலர் எல்லாமே அப்பப்போ மாற்ற மாட்டாங்க. ஸோ ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க, அதில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படியே மாறிடும். ஸோ இப்போது ஃப்ரீலான்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் கேஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் மிச்சபடி அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகும், மிச்சபடி இந்த லோகோ அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸ்லாம் அது எல்லாத்தையுமே காமனாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுப்பாங்க. ஒரு ஒரு கிளைண்ட் கேட்கும் போது அவங்களோட யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி அந்த லோகோ நேமு, அந்த அப்ளிகேஷனோட பிரைமரி கலர், செகண்டரி கலரு, அப்புறம் இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு செகண்டரி கலர் பாஸ் பண்ண போகிறோம். பேலட் டாட் செகண்டரி கலர். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஐக்கானுக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம செட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு இதுக்கும் கலரு, செகண்டரி கலர், மேலே பிரைமரி கொடுத்தனா ஓகே, செகண்டரி தான் கொடுத்துருக்கேன், கரெக்டாக தான். ஓகே, அதே மாதிரி இதே ஃபாண்ட் ஸ்டைல் தான் இங்கே. ஓகே ஃபைன். இங்கே ஓகே, இந்த ஐக்கானோட கலரும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, செகண்டரி கலர். ஓகே ஃபைன், எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சேவ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் கூகுள் ஃபாண்ட்ஸ் நான் வந்துட்டு ஆக்சுவலாக கால் பண்ணவே இல்லை மெயின் டாட்டில். அதான் டெக்ஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. இவங்க இங்கே என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முலிஷா, இது கூகுள் ஃபாண்ட்ல இருக்குமானே தெரியல. ஃபெதர் ஏதோ சம்திங் எதுவும். ஓகே, முலிஷ், இது பார்க்கலாம் இருக்கான்னு பார்க்கலாம். முலிஷ் சான்ஸ் செரிஃப். ஓகே, ஸோ மெயின் டாட் போய்க்கிறேன். போயிட்டு டெக்ஸ்ட் தீம், கூகுள் ஃபாண்ட்ஸ் டாட் பாப்பிங்ஸ், முலிஷா. முலிஷ் இருக்கு, முலிஷ் டெக்ஸ்ட் தீம். ஓகே இருக்குப்பா. ஸோ அதனால் அதையும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி அங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. ஃபாண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி வந்துட போகுது. ஆர்ட்ரிலோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதில் நம்ம அலைன்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆர்ட்ரிலோட் வெப்புக்கு தான் இந்த மாதிரி ஆகுமே. ஓகே, ஓகே, அவங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட் தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அலைன்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இங்கே இருக்கா? ஸோ இது இருக்கு, இதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்ல இருக்கு மொத்தமாக. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோலை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே இது ரெண்டும் ஒரு ரோல இருக்கும், இது ரெண்டும் ஒரு ரோல இருக்கும், இது மூணும் ஒரு ரோல இருக்கும் இல்லையா? இப்போ கரன்சின்னு இருக்கப்படி அப்புறம் இந்த மெனு ஐக்கான் நம்ம போட்டுக்கலாம். மெனு ஐக்கான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரோவில் இங்கே ஐக்கான் பட்டன். ஓகே, ஐகான்ஸ் டாட் மெனு. ஓகே ஃபைன். ஓகே, மெனு ஐக்கானும் போட்டாச்சு. ஸோ இங்கே வந்தாச்சு. அதோட கலர் சேஞ்ச் பண்ணுமா?
ஓகே ஓகே ஃபைன், செட் பண்ணியாச்சு. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் இல்லை ப்ரோ? இதளவு இப்போ பண்ண அளவு. ஓகேதான் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம அலைன்மெண்ட் செட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இது நம்ம என்ன பண்ண, சர்ச்ல இருந்து இது வரைக்கும் ம் இது மெனு வரைக்கும் மொத்தமா ஒரு ரோலை போட்டுக்க போறோம் ப்ரோ. ரோல வந்து ஜஸ்டிஃபை ஈவன்லி அது கொடுக்கலாம் ப்ரோ. இது ஸ்பேஸ் பிட்வீன் நம்ம தரலாம் ப்ரோ. ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தா இந்த கார்னர்ல ஒன்று இருக்கும், இந்த கார்னர்ல ஒன்று. ஆனா ஸ்பேஸ் பிட்வீன் வந்து ஃப்ரெஷ் மார்க்கும் அந்த இருக்கும் தானே கொடுக்கும். என்னது ப்ரோ? ஆமா ப்ரோ, அப்படிதான் ப்ரோ பண்ணணும். நம்ம இது மொத்தமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நம்ம அலைன்மெண்ட் பண்ண போறோம். இந்த ஃப்ரெஷ் மார்க்கும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோல போட்டுக்க போறோம். அந்த சர்ச் ஓகே, இதுக்கு சொல்றீங்களா? இதுக்கு நடுவில் உள்ள ஸ்பேசிங் சொல்றீங்களா? அது சொல்லுங்க. ஓகே ஓகே, அது நம்ம ஸ்பேஸ் ஈவென்ட்லி கொடுத்துக்கலாம் ப்ரோ. அதுக்கு ஸ்பேஸ் ஈவென்ட்லி கொடுக்கலாம், இல்ல ஸ்பேஸ் பிட் அது நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்து கூட நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியும் வித் பேடிங்கோட. அதை நம்ம பார்க்கலாம் டிஃப்ரெண்டா. ஓகே, இப்போ இது மொத்தமா என்ன பண்ண போறோம்? ஓகே, இந்த ஓகே ரோல இருக்கு, இந்த இமேஜ் இங்க இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இமேஜ் தாண்டி வரக்கூடிய அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரோலர் ரேப் பண்ணிட்டேன். ஸோ அதே ரோல கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க. ஓகே, எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க மேல இருக்குல்ல, இங்க வந்துட்டு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க இருக்குல்ல, இந்த சர்ச் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ண போறோம், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் அரௌண்ட் ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ அந்த மாதிரி என்ன வேணா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் நமக்கு என்ன செட் ஆகுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே செட் ஆகலை. எதனால அப்படின்னா, நம்ம இந்த ரோவோட சைஸை நம்ம ஸ்பெசிஃபையே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டா பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சைஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இது இவ்வளவு விட்டு தான்ப்பா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதே ஸ்பேஸ் அரௌண்ட் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இதை சைஸ் பாக்ஸ்ல போடுறேன். சைஸ் பாக்ஸ்ல போட்டு இதுக்கு ஒரு வித்து ஸ்பெசிஃபை பண்றேன். டிவைஸ் வித்ல ஒரு 40% இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ பாருங்க, இப்போ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிடுச்சா? ஆனா ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ 3. ஓகே, இப்போ பாருங்க கேட்ட மாதிரி வந்துருச்சு. பட் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஸ்பேசிங் தேவை நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பேசிங்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு ஸ்பேசிங் கொடுக்குறோம். சைஸ் பாக்ஸ்ல ஒன்னு சைஸ் பாக்ஸ் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த சர்ச் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு பேடிங் பண்ணிக்கலாம். பேடிங் லெஃப்ட்ல, அதாவது சர்ச்சுக்கு லெஃப்ட் சைட்ல தானே நமக்கு ஸ்பேசிங் வேணும். ஸோ அதனால லெஃப்ட்ல ஒன்லி லெஃப்ட். ஸோ லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் விட்ல இருந்து எனக்கு ஒரு 0.2 கொடுத்துக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஒரு இதுக்கு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ 0.1. ஓ 0.1 கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்போ 0.005. ஓகே, இப்போ ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு கொடுக்க போறேன், ஸ்பேசிங் கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், இதை மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அவங்களாம் போட்டுடுறேன். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். லாகின் நீங்கள் சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணும். ஒரு இது பிரேசஸ் ஒன்று விட்டுருக்கேன். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு கார்ட்டுன்னு போட்டுடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு லாகின் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ அந்த டெக்ஸ்டோட சைஸ்லாம் நமக்கு கொஞ்சம் பெருசாக நமக்கு தேவை, போல்டாக தேவை. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே போல்டாக இருக்கு. நம்ம கொஞ்சம் போல்டாக நமக்கு தேவை எல்லாமே. இப்போ நம்ம போல்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செட் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போயிடலாம். சரி, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு புரியுது இல்லை ப்ரோ, எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறது? இப்போ ஃபாண்ட் எப்படி போல்டாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணணும்னு? அவ்வளவுதான். ஸோ அது நீங்க வந்துட்டு பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இதுலேயே நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்ம வேற ஃபியூச்சர் போறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதான் ப்ரோ. ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெனு பட்டன் இருக்குல்ல, இந்த மெனு பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு டிராயர் ஓப்பன் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ அதில் இது எல்லாமே இருக்க போகுது. நம்ம என்ன வச்சுக்கலாம், ஹோம் வச்சுக்கலாம், மை ஆர்டர்ஸ் வச்சுக்கலாம், மை ப்ரொஃபைல், அட்ரஸ் ஓகே வச்சுக்கலாம், அபோட்டஸும் ஓகே. அபோட்டஸ்னா நமக்கு எங்கே ஸ்க்ரோல் ஆகுமா அபோட்டஸ்னா? அபோட்டஸ்னா ஸ்க்ரோல் ஆகல, நேவிகேட் ஆகுது. ஓகே அபோட்டஸ் வச்சுக்கலாம். ஓகே அபோட்டஸ். ப்ரோ இந்த 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 அபோட்டஸ் பேஜ்லாம் வந்துட்டு நீங்களே பண்ணிடுவீங்களா ப்ரோ? இது நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே, இதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இருங்க, கான்டாக்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ப்ரோ இந்த கான்டாக்ட் டெஸ்ட்டும் பண்ணிடுவீங்களா ப்ரோ நீங்கள்? ம் ஓகே ப்ரோ. ஓகே, இது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மொத்தமாக காலம்ல இருக்க போது, இதுவும் ஸ்க்ரோலபிள் இருக்க போது, சிங்கிள் செல் ஸ்க்ரோலபிள். என்னது ப்ரோ? இந்த மேப் இன்டெகிரேஷன்லாம் வந்துட்டு சொல்றீங்களா? மேப் இன்டெகிரேஷன் நம்மளால ஃப்ளட்டர்ல இந்த எம்பெட் கோட் வச்சு பண்ணலாம் ப்ரோ, அதுவுமே பண்ணலாம். ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு, அதில் நம்ம ஃப்ளட்டரில் நம்ம HTML நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. Flutter widget from HTML course. ஸோ இதுதான் நினைக்கிறேன். இதில் நம்ம வந்துட்டு HTML widget நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எம்பெட் பண்ணுறது மூலியமா நம்ம வீடியோலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, டேக் யூஸ் பண்ணி, வீடியோ டேக் யூஸ் பண்ணி வீடியோலாம் போடுவோம்ல. ஸோ இங்கே பாருங்க, இதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த எம்பெட் கோட் நம்ம கூகுள் மேப் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அந்த எம்பெட் கோட் நம்ம எடுப்போம்ல ப்ரோ, நம்ம வந்துட்டு HTML-ல இருங்க காட்டுறேன். அந்த கோட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம், அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த இடம் இருக்கு, இதை கிளிக் பண்ணா ஓகே கீழே வருது. எம்பெட் கோடு ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஷேர் நினைக்கிறேன், ஷேரு எம்பெட் மேப்பு இது கொடுத்துட்டு இந்த காப்பி HTML இருக்குல்ல ப்ரோ, இந்த HTML காப்பி பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த HTML விட்ஜெட் அப்படின்ற இந்த ஒரு விட்ஜெட்குள்ள இந்த 3 கோட்ஸ்குள்ள அந்த இதை நீங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருங்க ப்ரோ. பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற மாதிரி நமக்கு விசிபிள் ஆயிடும் மேப் எல்லாமே. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா எப்படி நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு? ஓகே ஓகே ஃபைன். இதுதான். அதுக்கப்புறம் 1 மினிட். ஓகே ஓகே. ஸோ அதுதான் ப்ரோ, இது ஃபுல்லாக வந்துட்டு லெஃப்ட் சைடில் இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, ரோவில் இது எல்லாமே காலமு, இது மொத்தமாக காலமு. ஸோ காலம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோ, இதெல்லாம் ரோ ரோ ரோ, அப்புறம் இது காலமு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பட்டன் ஃபுல்லாக பெரிய சைஸோட, அதுக்கப்புறம் இதெல்லாம் காலம்ல தான் இருக்குது, கான்டாக்ட் லொக்கேஷனு. ஸோ இது நான் சொன்ன மாதிரி அந்த எம்பெட் மேப் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. இந்த கான்டாக்ட் பேஜும் நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்களா ப்ரோ? எந்த இஷ்யூஸும் இல்லைல்ல? ஓகே ஓகே. இந்த மை வேலட் தேவை கிடையாது, ஏன்னா அதோட இன்டெகிரேஷன் பெருசாக போகும், பேமெண்ட் இன்டெகிரேஷன் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாக போகும். மை அட்ரஸ் பேமெண்ட் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஐ நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. இந்த ரேசர் பேலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஏபிஐ கால் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுவோம் ப்ரோ. நம்ம ஏபிஐக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம பண்ணுவோம். மிச்சபடி எங்க பார்க்கலாம், ரேசர் பே இன்டெகிரேஷனுக்குன்னு தனியாக ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏபிஐ கால் வச்சு நம்ம பண்ணிடலாம் இன்டெகிரேஷனு, ஆனா இருந்தும் செக் பண்ணலாம் இருங்க. ரேசர் பே வெப் இருக்கு, இருக்கு ப்ரோ. இதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணலாம். இது வந்துட்டு ஆக்சுவலா பாருங்க, இதுல வந்துட்டு நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்லை ஆக்சுவலா ஏபிஐ யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணாம, இல்லைன்னா இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன ஒரு யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன பேஜஸ் இருக்கு, மை ப்ரொஃபைல் பேஜஸ் இருக்கு. ஓகே, இது நம்ம வந்துட்டு பண்ணிடலாம் கிளாஸ்ல. மை ப்ரொஃபைல் பேஜ், இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும், அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஷேர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் வச்சுக்கலாம். ஓகே, இது லாஸ்ட் நேம். ஓகே, இது நம்ம பண்ணிடலாம், கிளாஸ்லேயே பண்ணிடலாம். மை ப்ரொஃபைல், மை ஆர்டர்ஸ். ஓகே, இது கார்ட்டில் இருக்கிறது, ஆர்டர் பண்ணது எல்லாமே. ஸோ இது இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆன் ப்ராக்ரஸ், கம்ப்ளீட்டடு, கேன்சல்டு. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு சென்டரில் நோ ஆர்டர்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு யூஐ மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம்.
அப்புறம் ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ல தான் நமக்கு எல்லாமே இருக்கு. சரி ஓகே, நாம ஃபர்ஸ்ட் இந்த டிராயர் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. ஓகே 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 ஓகே. மிச்சபடி இந்த மோர் கிளிக் பண்ணா நமக்கு வந்துட்டு திரும்ப ஹோம் பேஜ்ல தான் வருது. ஓ, இங்கே வருதா? ஸோ ஃப்ரெஷ்மா சப்போர்ட் ஸ்டோர் லொக்கேட்டர் ஆர்டர் ட்ராக்கிங் இது தேவையில்லை. இந்த மோரை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே ஃபைன். இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு விசிபிள் ஆகும். அதுக்கு நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த மெனு ஐக்கானோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இன்னொரு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மெனுவோட சைஸ் மட்டும் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 35 இருந்தால் ஓகே, பெட்டர். இதை கிளிக் பண்ணணும்னு எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ட்ராயர் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ராயர் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ட்ராயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு மொத்தமாக இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இது நேவிபரும் இல்லை, நம்ம நேவிகேஷனும் பண்ணல. சரி, நம்ம எப்படி நம்ம பேர் ஹெட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக இந்த காலம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டரை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் தானே? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். சர்ச்சு ஓகே, இது இருக்கு. இப்போ நான் வந்துட்டு மை ப்ரொஃபைல் போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு யூட்டில்ஸில் போட்டுடலாம். எக்ஸ்ட்ராக் விட்ஜெட்னு போட்டுக்கிறேன். ஹெட்டர் விட்ஜெட், ஹெட்டர் போதும், நமக்கே தெரியும்ல அது விட்ஜெட்னு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்துட்டு ஒரு யூட்டில்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபோல்டர். ஓகே, இதில் நான் வந்துட்டு இந்த ஹெட்டர் ஃபோல்டர் இருக்குல்ல, மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு யூட்டில்ஸில் ஹெட்டர் டாட் போட்டு ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் தேவை இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும், பேரட் கிளாஸ். ஓகே, கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சிம்பிள். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு புரிஞ்சது இல்லை. ஹெட்டர் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒரு யூட்டில் ஃபைல் வச்சுட்டு அப்புறம் இதில் இம்போர்ட் அதான் ப்ரோ. ஓகே, ஸோ ஓகே, எல்லாம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஹெட்டருக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள நம்ம பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த பேஜ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ஹெட்டருக்கு மட்டும் தான் டெடிக்கேட்டடாக இருக்க போகுது. ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆக போகிறது இல்லை ஃபியூச்சர்லையுமே. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்துட்டு ஸ்டேட்லெஸ்ல இருக்கா, ஸோ நான் இதை ஸ்டேட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா அதை வச்சு நான் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம்ல, சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது, சர்ச்சை கிளிக் பண்ணோன்னே எனக்கு லெஃப்ட் சைடில் வரணுமா, ரைட் சைடில் வரணும். ஓகே, சர்ச் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெனு பார்த்துடலாம். மெனுவில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, மெனுவை நான் கிளிக் பண்ணுறேன். மெனு ஓகே, கிளிக் பண்ணோன்னே எனக்கு ட்ராயர் ஓப்பன் ஆகும். அந்த ட்ராயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கேஃபோல்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ராயர். சரிங்க, ஸ்கேஃபோல்டுக்கு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராயர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கீ நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? குளோபல் கீ குளோபல் கீ, இதோட டைப் வந்துட்டு ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு டைப். இது எதுக்கு நான் சொல்றேன், இந்த கீயை வந்துட்டு நம்ம ஸ்கேஃபோல்ட்ல பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்துட்டு
இது உள்ளேயும் பாஸ் பண்ண போறேன் அந்த கீ. குளோபல் கீ, ஸ்கேஃபோல்ட் ஸ்டேட் கீ. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறேன், ரெக்வயர்ட் பேராமீட்டர்ல செட் பண்ண போறாங்க கீயை. ஓகே, ஸோ ஆல்ரெடி கீன்னு இருக்கிறதுனால செட் ஆகல, ஸோ கீ 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணியாச்சு. ஹோம்ல வந்துட்டு நமக்கு ஏதோ எரர் காட்டுது, ஸோ அதை போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூப்பிட போகிறோம், இங்கே பாஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். கீயை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேஃபோல்டில் வந்துட்டு ஒரு ட்ராயர் வைக்க போகிறேன். ஓகேங்களா, நான் சொன்னல இது லெஃப்ட் சைடு, இது கிளிக் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து நமக்கு ஒன்று வரப்போகுது அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு ட்ராயர் தான். ஓகேங்களா, ட்ராயர் தான் விட்ஜெட் நேமே ஆக்சுவலாக. அது வந்துட்டு ஸ்கேஃபோல்டில் இருக்கும். ட்ராயர் ட்ராயர், அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் மேட்டர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ராயரை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறது 2 விதமாக ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணலாம். நமக்கு ஃபோன்னா நம்ம டேப் பண்ணி லைக் லெஃப்டில் டேப் பண்ணி இப்படி ஸ்வைப் பண்ணாலே நமக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்துட்டு அப்படி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்துட்டு மேனுவலாக பண்ணலாம். மேனுவலாக, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெனு கீழே இருக்குல்ல, ஸோ இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு அந்த கீயை நம்ம பாஸ் பண்ணோம். கீ 2 widget டாட் கீ 2 widget டாட் கீ 2 கீ 2 டாட் current state டாட் ஓப்பன் ட்ராயர். கரண்ட் கான்டெக்ஸ்ட் வந்துருச்சா, current state டாட் ஓப்பன் ட்ராயர். ஓகே, ஸோ நல்லு இங்கே பாஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணணும்னு எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா ப்ரோ, கிளிக் பண்ணணும்னு எனக்கு லெஃப்டில் ஒரு ட்ராயர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். கீ டாட் கரண்ட் ஸ்டேட் ஓப்பன் ட்ராயர் கிளிக் பண்ணணும்னு எனக்கு ஓப்பன் ஆகிடும். திரும்ப எனக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நான் வந்துட்டு க்ளோஸ் ட்ராயர் கொடுக்க போகிறேன். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் திரும்ப எனக்கு இங்கே பாருங்களேன், ஜஸ்ட் இங்கே டேப் பண்ணாலே போதும், ஸ்க்ரீனை டேப் பண்ணாலே போதும், அதே போயிடும். ஓகேவா ப்ரோ, புரிஞ்சதா? ஓகே ஓகே, எனக்கு இப்போ என்ன ஆகணும், இங்கே எல்லாமே நான் வந்துட்டு ஆன் டேப் நான் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ லாகின் இந்த ஐக்கானையும் இல்லை லாகினையும் கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு லாகின் ஆகணும். ஸோ இந்த கார்டையும் இல்லை, இங்கே நான் ஸ்பேசிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துக்கிறேன். ஆடிங் ஓகே ஃபைன் கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். மொத்தமாக நான் வந்துட்டு டேப் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ரோ இருக்குல்ல, ரோவை மொத்தமாக, ஏதாவது தனித்தனி ரோ இருக்குல்ல, எல்லாத்தையும் மொத்தமாக கெஸ்டட் டிடெக்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். ஆன் டேப். ஓகே, அதே மாதிரி இந்த ரோவையும் கெஸ்டட் டிடெக்டருக்குள்ளே போட்டுக்கிறேன். கெஸ்டட் டிடெக்டர் ஆன் டேப். ஸோ அதே மாதிரி சேம் இது கெஸ்டட் டிடெக்டர் ஆன் டேப். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு எல்லாருக்குமே எல்லா இதையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு டேப் பண்ண நமக்கு ஒரு ஆக்ஷனாக நமக்கு நடக்க ஆரம்பிச்சோம். சர்ச் கிளிக் பண்ணணும், சர்ச், லாகின் கிளிக் பண்ணணும், லாகின், கார்ட் கிளிக் பண்ணணும், கார்ட்டு, பட்டன் கிளிக் பண்ணணும், பட்டன். ஸோ அதான் நம்ம பட்டனை கிளிக் பண்ணணும், நமக்கு என்ன ஆக்ஷன் நடக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். என்ன ஆகணும்னா ஜஸ்ட் இது வந்துட்டு ஓப்பன் ஆகணும், அதுதான் நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணது. அப்புறம் ஆக்சுவலாக இங்கே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இதை கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், அதோட ஐக்கானே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, ஆனா இது ஆக்சுவலா இங்க பாருங்களேன், இது கிராஸ் மார்க் வச்சிருக்காங்க. பட் ஆனா நம்ம கிராஸை கிளிக் பண்ணாதான் க்ளோஸ் ஆகணும் இல்லை. இது பாருங்க, நான் இங்க கிளிக் பண்றேன், இங்க கிளிக் பண்ணாலும் அது க்ளோஸ் தான் ஆக போகுது. ஆமா ஆமா, அது சும்மா அவங்க வந்துட்டு இதுக்கு நம்ம பண்ணலாம். ஃப்ளட்டர்ல அனிமேட்டட் ஐக்கான் ஒன்று இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த அது நம்ம இப்போ கூட பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது டைம் எடுக்கும்னா அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சிடலாம். ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பார்க்கலாம். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, சரி, ஓகே ஃபைன். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே, டிராயர் வந்துருச்சு நமக்கு.
டிராயர்ல வந்துட்டு ஃப்ரெஷ்மா இருக்கு. ஓகே, மேல ஃப்ரெஷ்மா அந்த கம்பெனி நேம் போட போறோம். அப்புறம் கீழே வந்துட்டு ஒரு ஒரு டைல் போட போறோம். ஓகே, இதெல்லாம் ஒரு ஒரு ரோல வச்சுக்கலாம். ஓகே, ரோல ஓகே ஃபைன். மை ஆர்டர், மை ஓகே, மை ப்ரொஃபைல், மை வேலட். ஓகே, நமக்கு வேலட் இல்ல இருக்க போறது இல்லைன்னு நம்ம சொன்னோம். மிச்சபடி வேலட் மோர் இது ரெண்டு இருக்க போறது இல்ல. அப்புறம் ஓகே, இது அப்புறம் பெருசா எதுவும் பண்ண போறது இல்ல. ஓகே, அதான் ஹோம் இங்கேயே இருக்கே, ஏன் இங்க ஹோம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்ல, ஸோ இதை தூக்கிடலாம். இதுவும் எதுக்கு ரெண்டு ஹோம் வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஸோ அதனால இந்த ஹோம் எடுத்துடலாம். ஹெல்ப் வேணா வச்சுக்கலாம். ஆனால் ஹெல்ப் கான்டாக்டர்ஸ் இருக்கு. இது இருக்குன்னு தெரியல. சரி, அப்போ இதை ஹெல்ப் எடுத்துடலாம். ஹெல்ப் எடுத்துட்டு இந்த கான்டாக்டர், ஸோ லைக் வந்துட்டு மோரு, அப்புறம் வந்துட்டு மை வேலட் தவிர்த்து மிச்சம் எல்லாம் வச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டத்தை தூக்கிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இதோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். ஓகே, இவ்வளோதான் வருது. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு, அவ்வளோ சைஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டிராயர்ல தான் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறேன். ஓகேங்களா, இருங்க, இந்த டிராயரும் எனக்கு வந்துட்டு குளோபலி அவைலபிளா இருக்கணும். கரெக்டா, லைக் வந்துட்டு எல்லாத்துக்குமே காமனா இருக்க போகுது. இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்க போறேன். இங்க போயிட்டு ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு குளோபலி, ஸோ இதையுமே நம்ம யூட்டில்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்குள்ள எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் யூட்டில்ஸ்ல போடலாம். ஓகே ஃபைன். இப்போ டிராயர் நம்ம பார்த்தோம். இப்போ டிராயர்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா விஜெட்டுக்கும் சைல்டு இருக்கிற மாதிரி டிராயருக்கும் சைல்டு இருக்கு. ஸோ இதுவுமே சேம் அதே ஸ்ட்ரக்சர் தான். காலம் கிரியேட் பண்ண போறோம். காலம்ல வந்துட்டு என்ன பண்ண போறோம், இருங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, காலம்ல ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த கண்டெய்னர்ல ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுறோம். அது பண்ணிடலாம். கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். கண்டெய்னரில் அப்புறம் டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷன், கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலட் டாட் பிரைமரி கலர். ப்ரோ ப்ரோ இப்போ புரிஞ்சதா நம்ம எதுக்கு நம்ம கான்ஸ்டன்டா நம்ம வச்சிருந்தோன்னு? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, இந்த மாதிரி சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட அப்ளிகேஷன் தீமே நான் சேஞ்ச் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ண போறேன். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அதுல ஆமா, மாத்த போறேன். இப்போ இப்படி இருக்கு, பாருங்க அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குறதுக்கே தெரியும் ஒரு மாதிரி என்னது கிரீன் அண்ட் ஒயிட் தீமா இருக்கு. இப்போ பாருங்க, நான் ஆரஞ்சு அண்ட் பிளாக் தீமா மாத்துறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க போறேன், கலர்ஸ் டாட் ஆரஞ்சு மாத்த போறேன். அவ்வளவுதான், பிளாக் மாத்த போறேன். பிளாக் அண்ட் மாத்த போறேன். மாத்திட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் பிளாக் தீமா மாறிட போகுது. இது உள்ள நான் பிரைமரி கலர், நான் இது செகண்டரி கலர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஒயிட்னு செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இது சேஞ்ச் ஆகல. அவ்வளோதான், அதை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே ப்ரோ, புரியுதா? நான் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம் மாத்தி மாத்தி. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், டிராயர் பார்த்துட்டு இருந்தோம். டிராயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும் நம்ம. இது ரொம்ப குட்டியாக தான் இருக்க போது, அவ்வளோ பெருசு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் ஹைட்டு வித்தெல்லாம் எடுக்க போகிறோம். இருங்க, நம்ம எங்கே செட் பண்ணிட்டு இருந்தோம், ஹெட்டரில் போட்டுருந்தோமா? இது ஓகே, நம்ம வேற இடத்துல மாற்றி போட்டுட்டு இருக்கோம். நம்ம டிராயரில் தான் போடணும் ஆக்சுவலாக. ஓகே, டிராயரில் இங்கே போடாமல் நான் அங்கே போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி கேன்சல் பண்ணி வச்சுக்கிறேன். கலர் பேலட்டும் தேவை கிடையாது, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கண்டெய்னரோட ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு 0.5 ஒன்னே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி உள்ள இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சைல்டு வந்து எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஃப்ரெஷ்மா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்க போகுது. இதோட டெக்ஸ்ட் ஸ்டைலு கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலட் டாட் செகண்டரி கலர். ஓகே ஃபைன்.
ஓகே. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணோம், வித் ஸ்பெசிஃபை பண்ணல கண்டெய்னருக்கு. ஸோ வித்து டிவைஸ் வித்து கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இங்கே டிவைஸ் வித்துன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணிப்போம். டிவைஸ் வித்துனா நமக்கு மொத்தமாக இது ஃபுல் இருக்கு பார்த்தீங்களா, இது மொத்தமாக கொடுக்கும் தான். ஓகேங்களா. ஆனால் இப்போ இதோட பேரண்ட் விட்ஜெட் எதுன்னு பார்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு டிவைஸ் வித் கொடுக்குறேன். இதோட பேரண்ட் விட்ஜெட் என்னது, டிராயர். அப்போ டிராயருக்கு எவ்வளோ வித் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு, எவ்வளோதான் வித் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வித் வந்துட்டு அப்ளை ஆகும். ஓகேவா ப்ரோ, புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ஃபைன், கொடுத்தாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தூக்கி கொஞ்சம் லைட்டாக கீழே வைக்க போகிறோம். பேடிங்கில் only top device height left device width dot 0.1. okay. ரொம்ப சென்டர்ல வந்துருச்சு. ஓகே ஓகே, 0.1 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 10% அது ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு நமக்கு. ஓகே பெட்டர். இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கொஞ்சம் 3-ஆ மாற்றிக்கிறேன். அப்புறம் இதோட ஃபாண்ட் சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக 14 இருக்கும், நான் 16 வச்சுக்கிறேன். அப்புறம் ஃபாண்ட் வெயிட்டும் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திங்ஸ்லாம் நம்ம போட போறோம். என்னென்ன இருக்கு இருங்க. ஓகே ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன திங்ஸ் இருக்க போது, ஹோம், மை ஆர்டர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு தனியாக ஒன்று வச்சுக்கிறேன். ட்ராயர் ஸ்டேட் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ள ஸ்டேட் சேஞ்ச் ஆகக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். யூட்டில்ஸில் வச்சுக்கணும். ட்ராயர் லெஃப்ட் ட்ராயர்னு வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், இது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, இங்க பாத்தீங்களா நான் இங்க வந்துட்டு டிராயர்னு நான் செட் பண்ணேன். ஸோ ஆனால் இது ரிட்டர்ன் பண்றதும் டிராயர் தான் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால எனக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ நான் இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு நான் வேற வச்சுக்கிறேன், லெஃப்ட் டிராயர்னே வச்சுக்கிறேன். லெஃப்ட் டிராயர். ஓகே, இப்போ போயிடுச்சு, எனக்கு இஷ்யூ போயிடுச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நோ குவிக் பிக்சஸ் ஆஃப் வித். ஓகே இருங்க, ஹைட் பார்க்கலாம். ஓ ஓகே ஓகே ஓகே, ஓகே லெஃப்ட் டிராயர் மட்டும். டிவைஸ் வித். ஓகே ஃபைன், எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டிராயருக்கான கன்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம இதுக்குள்ள நம்ம பண்ணிக்க போறோம். ப்ரோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சதுல ப்ரோ, ஜஸ்ட் டிராயரை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூட்டில்ஸ்ல நம்ம செட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ மொத்தமா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு காலம்ல தான் இருக்கு. ஸோ அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டா இந்த காலம்ல ஒரு கண்டெய்னர் இருந்ததா, அந்த கண்டெய்னர் கீழே ஒரு ரோ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ரோ கிரியேட் பண்ண போறோம். இந்த ரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்குது.
கண்டெய்னருக்குள்ள இருக்கு. ஓகே. இந்த ரோக்கான டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது கண்டெய்னருக்குள்ள எதுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். பின்ன சொல்றேன். டெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம். ஓகேங்களா? ஹோம். ஸோ அதுக்கு முன்னே ஒரு ஐகான் இருக்கு. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐகான் ஸ்டார்ட் ஹோம்னு இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இருக்கு. ஐகான் ஸ்டார்ட் ஹோம்னு வச்சுட்டேன். ஓகே. கிளிக் பண்ணியாச்சு. ஹோம் வந்தாச்சு. இதோட டெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக்ல தான் இருக்கு. ஓகே. இது ஐகான்லாம் வேற மாதிரி இருக்கு. சரி ஓகே. நம்ம ஐகான் நம்ம ப்ரோ நீங்க பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா அந்த ஃபாண்டாசம் ஐகான் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிற ஐகான்ஸ் யூஸ் ஓகே. பண்ணிக்கோங்க. அதுலயுமே நிறைய ஐகான்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்காது. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் தேடி பாருங்க, பேக்கேஜ் தேடி பாருங்க. இது pub.devல வந்துட்டு மெட்டீரியல் ஐகான் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அதுல கூட ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா பேக்கேஜும் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் லுக்கா இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இங்க பாருங்க, இது அவுட்லைன் மெட்டீரியல் ஐகான். இதுலயும் இந்த மாதிரி மெட்டீரியல் ஐகான் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. கம்யூனிட்டி மெட்டீரியல் ஐகான் ஒன்று இருக்கு. ஸோ இதுல எதுவுமே கொடுக்கல, ப்ரிவியூ எதுவுமே கொடுக்கல. அப்புறம் ஸோ அந்த மாதிரி பாருங்க ப்ரோ, எதெல்லாம் வந்துட்டு செட் ஆகுதோ நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுதோ அதெல்லாம் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ஹோமு ஓகே ஃபைனு. ஓகே ஹோம் வச்சாச்சு நம்ம பார்த்த மாதிரி. இங்கே தான் சர்ச் பண்ணுவோம். ஓகே ஹோம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் நமக்கு ஸ்பேசிங் தேவை. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோக்கான ஸ்பேசிங் நான் கொடுக்குறேன் பேடிங் யூஸ் பண்ணி. பேடிங் யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்பேசிங் நான் கொடுக்குறேன். சிமெட்ரிக் ஹரிசாண்டல்ல ஒரு ஆக்சுவலா இது கிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா இங்கேயே கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டுக்கு தான் ப்ரோ நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியாது. அதுலயுமே பண்ணலாம். இருங்க, அதாவது எதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு வாட்டி எனக்கு விட்ஜெட் போட்டு பண்றதுக்கு வெறுப்பா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் டைரக்டான யூஸ் பண்ணுவோம் டிவைஸ் விட்டு, அதுக்காக நான் இது போட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே பாயிண்ட் 1. அப்புறம் வந்துட்டு வெர்டிக்கல்ல ஓகே ஃபைன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேசிங் வேணும் எனக்கு. ஓகே. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். ரொம்ப ஸ்பேசிங் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துட்டு ஒன் கொடுத்துட்டு ஓகே ஃபைன். இப்போ ஓகே கரெக்டாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கிறேன். இந்த கண்டெய்னரோட கலர் வந்துட்டு கிரே கொடுத்து பார்க்குறேன். எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஓகே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரியே தான் ரீயூஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு காமனாக வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். இதை மெத்தட் நேம் ஒன்று கிரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த கிளாஸ் இந்த ஃபைலுக்குள்ளேயே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இந்த நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட் மெனூஸ். ஓகே. ஸோ இதில் நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னது, ரெண்டே விஷயம் தான். இதை வந்துட்டு விஜெட் மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்துட்டு பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டே விஷயம். ஒன்று வந்துட்டு ஐகானு, இன்னொன்று ஹோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு பேராமீட்டராக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐகானு அப்புறம் வந்துட்டு ஹோம், அது வந்துட்டு டெக்ஸ்ட்.
ஸோ டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, நான் அதை தான் இங்கே நான் பாஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஐகானு கமா இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் இருக்க போகுது. ஓகே ஃபைன். இப்போ நான் அந்த பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ண போகிறேன். எதுக்கு? ஐகானுக்கு. ஃபர்ஸ்ட் ஐகான் என்னது? ஐகான் ஸ்டார்ட் ஹோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட், அதோட டெக்ஸ்ட் என்னது? ஹோம் தான் அதோட டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி சேம் எல்லாத்துக்கும் இவ்வளோ இருக்கு நமக்கு மெனூஸ். ஓகே, மை ஆர்டர்ஸ், அப்புறம் மை ப்ரொஃபைல், மை அட்ரஸ். ஓகே, மை ஆர்டர்ஸ், மை ப்ரொஃபைல், மை அட்ரஸா எல்லாமே மைன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். ஓகே, அதுக்கப்புறம் லாக் அவுட் இருக்க போகுது. லாக் அவுட். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஐகான் நம்ம சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும்னு நினைக்கிறேன். லாக் அவுட். ஓகே, லாக் அவுட்னே இருக்கும் அதுக்கு ஐகானு. ஓகே, கான்டாக்ட் அஸ்க்கு வந்துட்டு ஃபோன் ஐகான் ஒன்று வச்சுக்கலாம். அபவுட் அஸ்க்கு வந்துட்டு அபவுட்டுன்னு பார்க்கலாம். அபவுட்டுன்னு எதுவுமே இல்லை. ஸோ அபவுட்டுக்கு அவங்க என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க? ஹார்டின் போட்டிருக்காங்க. அது ஃபேவரட் ஐகான். அது ஃபேவரட் கிளிக் பண்ணால் ஹார்டின் வந்துடும். ஆனால் அபவுட் அஸ்க்கு அப்படியா போடணும்? போடக்கூடாது. சரி, அபவுட் அஸ் சொல்லுங்க ப்ரோ. ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த அபவுட் தான் பாத்தீங்க. ஓகே ஓகே. என்னாச்சு ப்ரோ, உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஓகே தானே ப்ரோ? உங்களுக்கு ஃப்ளோ புரியுது இல்லை? ஓகே தான் ப்ரோ. ஓகே 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 ஓகே. இந்த மை அட்ரஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ஏபிசி அப்படின்னு. ஓ, இது லொக்கேஷன் வச்சுருக்காங்களா? லொக்கேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். லொக்கேஷன் சிட்டி தான் இருக்குது நமக்கு. சரி, ஓகே, நம்ம இதை வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. மை ப்ரொஃபைல் நம்ம இங்கே யூஸ் பண்ண அதே தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டு சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க சர்க்கிளாக யூஸ் பண்ணல, வெறும் அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்துட்டு அதுக்கு தேவையான ஐக்கான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகேவா ப்ரோ? எது கரெக்டாக இருக்கோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து. நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மை ஆர்டர்ஸ். இது வந்துட்டு மெனு ஐக்கான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெனு புக். ஓகே, அபவுட் அஸ் வந்துட்டு தெரில, அவங்க ஆர்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் ஆர்டினே யூஸ் பண்ணிக்கிறேன். அபவுட் அஸ்லையும் அபவுட் அஸ்ல கான்டாக்ட் புக் ஐக்கான் இருந்தால் நல்லா இருக்கும். சரி, ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துருச்சு. அபவுட் அஸ் வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கான்டாக்ட் புக் மாதிரி ஒரு ஐக்கான் வச்சிருக்கேன். மை ஆர்டர்ஸில் சும்மா சம்திங் என்ன ஐக்கான் இருந்ததோ அதை வச்சிருக்கேன். அதாவது மெனு புக் இருந்தது, ஸோ அந்த ஐக்கான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே சேம் தான். ஓகே அப்புறம் ஓகே ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஓவர் பிளாக்ல இருக்கு. ஸோ நான் இதை வந்துட்டு கிரேவா மாற்றிக்கிறேன். ஐக்கான் கலரை கிரேவா மாற்றி பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், இல்லைனா பிளாக்ல வச்சுக்கோ. கிரே டாட் ஷேட் 700 வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ ஓகேல ப்ரோ? இந்த பிளாக்கு இது ஓகேல? ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் அந்த கலர் அப்ளை பண்ணுறேன். ஓகே ஃபைன். சைட் மெனுஸ் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃபைன், எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ எனக்கு என்னன்னா, இது ஆன் டேப் பண்ணோன்னே எனக்கு இது வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஆன் டேப் பண்ணோன்னே எனக்கு இந்த ட்ராயர் வந்துட்டு க்ளோஸ் ஆகும்.
ப்ளஸ் எனக்கு இது ஆன் டாப் பண்ணும்போது எனக்கு இந்த அந்த பேக்ல அந்த கண்டெய்னரோட கலரும் வந்து கிரே கலர்ல இருக்கணும் எதை நான் டேப் பண்றேனோ அதுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த மாதிரி நான் பண்ணி ஆகணும் இப்போ. ஆஹ் இங்க பெருசா ஆக்சுவலா இந்த ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு தான் இவங்க இவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க போல ப்ரோ. எக்ஸ்ட்ரா இந்த ஹெல்ப் அது இதுன்னு. அந்த ஸ்பேஸ் இப்படியே விட்டா ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ல இது எல்லாமே வந்துட்டு இங்க பண்ணுவாங்க ப்ரோ. இந்த nav bar எல்லாமே nav bar எல்லாமே இங்க போட்டிருப்பாங்க. இங்க இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகே சரி, ஓகே ஃபைன். அதனால தான் சரி அவங்களே தெரியாம பட்டாங்க போல. சரி இது எப்படியாச்சும் ஃபுல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணிருக்கலாம். இருங்கல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், டிராயருக்கு ஒரு ஹைட் கொடுக்கலாம். சைஸ் பாக்ஸ்ல போட்டு தான் ஹைட் கொடுக்க முடியும். ஆனா ரொம்ப ஹைட் வச்சாலும் ஒரு மாதிரி இருக்காதுல்ல ப்ரோ? என்னது ப்ரோ? இப்ப நிறைய ஹைட் வச்சோம்னா அது ரொம்ப கேப் இருக்க மாதிரி தெரியல ப்ரோ. இது இங்க வந்துட்டு சொல்றீங்களே இதுவா ப்ரோ கேப் அதிகமா இருக்கு? ஆமா ப்ரோ அதுதான் கேப் அதிகமா இருக்கு. சொல்லுங்க. இல்ல நம்ம இப்ப நடுவுலயே கேப் இன்க்ரீஸ் பண்ணா ஆமா ப்ரோ. அதான் கொடுத்தா ரொம்ப ஸ்பேஸ் விட்டு நம்ம பண்ணிருக்க மாதிரி இருக்கும். வேணும்னே இன்டென்ஷனலா கொஞ்சம் பெருசா காட்டணுன்றதுக்காக பண்ண மாதிரி இருக்கும். இதே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ சரி அப்போ இதே வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை டேப் பண்ணணும். ஓகேவா? சைட் மெனுஸ் இருக்கு. இந்த சைட் மெனுஸை டேப் பண்ணும்போது, அதாவது இந்த கண்டெய்னரை டேப் பண்ணும்போது கெஸ்டர் டிடெக்டர் யூஸ் பண்றீங்க. ஆன் டேப் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த நேவிகேஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, நேவிகேட்டர் டாட் பாப் அது யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறேன், இதை டேப் பண்றேன். டேப் பண்ணோன்னா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் சிம்பிள். ஆனால் எனக்கு க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிடைக்கணும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் எனக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே பாருங்க மொத்தம் எத்தனை ஐகான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 ஐகான்ஸ் இருக்கு. ஸோ இது நான் ஒன்று பண்றேன், லிஸ்ட் ஆஃப் பூல் ஒன்று கிரியேட் பண்றேன். இஸ் டேப் ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். ஓகே 4 7 இருக்கு. ஃபைன். இப்போ என்ன பண்ண போறேன், எல்லாத்தையுமே இங்க பாஸ் பண்ண போறேன். அது ஒரு இருங்க, இந்த ஆன் டாப்பே எடுத்துக்கிறேன். இங்க ஒரு ரெக்வைர்டு பேராமீட்டர் ஒன்று பாஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு என்ன டைப், ஃபங்க்ஷன் டைப். ஃபங்க்ஷனு ஆன் டேப். இதை வந்துட்டு இதுக்கு பதிலாக இங்க பாஸ் பண்ணிடுறேன், ஆன் டேப். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் இங்க பண்ணணும். ஆன் டேப். இது ஆன் டேப் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போகணும் புரியுதா ப்ரோ? இதுவுமே நமக்கு வந்துட்டு யூனிக்கா தான் இருக்கணும். எதுக்கு யூனிக்கா இருக்கணும்னு சொல்றேன்னு புரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு மை ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணோம்னா மை ஆர்டர்ஸ் பேஜுக்கு நம்ம போகணும். ஓகேவா? மை ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம்னா மை ப்ரொஃபைல் பேஜுக்கு போகணும். ஓகேவா ப்ரோ? ஸோ அதனால அதையும் ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ல பாஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி சேம் எல்லாமே. ஸோ நேவிகேட்டர் டாட் பாப் போட போறேன். எதுக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இது க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகிட்டு தான் அந்த பேஜ் போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால நேவிகேட்டர் டாட் பாப் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு அனிமேட்டட் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கணும், அந்த ஹோவர் எஃபெக்ட். அதுக்கு நான் என்ன பண்றேன், செட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் இருக்கும். இந்த டிராயர் ஓப்பன் பண்ணும்போது ஃபால்ஸ் இருக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் என்ன கலரோ ஒயிட் கலரோ அதுதான் எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. ஆனா ட்ரூ இருக்கும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இருங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணிக்கலாம். இஸ் டேப்டு தான் இந்த லிஸ்டோட நேம். அதுல 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியதை வந்துட்டு ட்ரூ ஆக்கிடுறேன். சிம்பிள். அதே மாதிரி தான் இதே லாஜிக்க எல்லாத்துக்குமே பாஸ் பண்றேன். மாத்தி பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் பாஸ் பண்றேன். சேம் எல்லாத்துக்குமே. ஓகே ஓகே ஓகே
பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். இது 1 இருக்க போகுது, இது 2 இருக்க போகுது, இது 3 இருக்க போகுது, இது 4 இருக்க போகுது, இது 5, இது 6. ஓகே. இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ இந்த பூலியனை வச்சு நான் வந்துட்டு கலர் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த பூலியன் வேல்யூவை நான் பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? பாஸ் பண்ணாதானே எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு பேராமீட்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இதை நான் வந்துட்டு டேப் பண்ணாதான் எனக்கு இந்த அனிமேஷன் ஃபீல் கிடைக்கணும்னு இல்லை, ஹோவர் பண்ணாலும் வந்துட்டு கிடைக்கும். அது ஹோவர் பண்றது எப்படி அப்படின்றத நான் வந்துட்டு அடுத்த செஷன்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ நம்மளால ஹோவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கர்சரே சேஞ்ச் ஆகாது. பாருங்களேன், எப்படி அந்த கர்சர் பாயிண்டர்ல இருக்கோ அதிலே தான் இருக்கும். நார்மலா கர்சர் எதுல இருக்கோ அதிலே தான் இருக்கும். ஸோ இதை ஹோவர் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் ஆகிற எஃபெக்ட் வந்துட்டு நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இப்போதைக்கு ஆன் டேப் மட்டும் நம்ம பார்க்கலாம். சேம் லாஜிக் தான் ரெண்டுத்துக்குமே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பூல் வேல் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு வேல் வந்துட்டு ஃபால்ஸா இருந்துச்சு, டிஃபால்ட்டா ஃபால்ஸ் தான் இருக்கு. ஃபால்ஸா இருக்கும்போது எனக்கு எப்பயும் போல இந்த கலர்ஸ் டாட் வெயிட் காட்டிக்கும். ட்ரூவா இருக்கும்போது எனக்கு என்ன பண்றேன், கலர்ஸ் டாட் ஷேடு 300. ஸோ இது வந்துட்டு எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, இதுலயே நான் பாஸ் பண்ணணும் எல்லாமே வேலு. ஸோ இதுல வேல்ல எதை பாஸ் பண்ணணும், இந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல எது இருக்கோ நான் அதை பாஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி இருங்க, மொத்தமா இது பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி. ஓகே, இங்கே போதா கீழே போகுது. ஓகே, ஓ இது கரெக்டா இருக்கும். கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன், இங்கே தான். ஓகே ஓகே, பேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. இல்லை, இங்கே 6 வந்துருக்கணும். ஓகே ஃபைன், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை பாருங்க, இதை வந்துட்டு டேப் பண்ணுறேன். இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களால் பார்க்க முடிஞ்சதா? நான் வந்துட்டு டேப் பண்ணும்போது ஒரு அந்த பிளாக் கலர் ஓகேவா ப்ரோ, அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போச்சு. ஓகே ஓகே. ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும், டேப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதே ஹோவர் பண்ணும்போது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? மவுஸ் ரீஜியன் அப்படின்னு ஒன்று இருக்கும், மவுஸ் ரீஜியன் கிளாஸ் ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுலேயே ஹான் ஹோவர் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் ஹான் ஹோவர் இல்லை ஆக்சுவலாக. இதுங்க மவுஸ் ரீஜியன் ஒன்று இருக்கு. ஆன் ஹோவர் பேராமீட்டர் வேறு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. பாயிண்டர் சும்மா இது என்ன வேணா வச்சுக்கலாம். ஓவர் பண்ணும் போதும் வந்துட்டு ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அதோட ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ நம்ம இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு இதுக்கும் ஓவர் பண்றதுக்கு நம்ம தனித்தனியா ஒரு மெத்தட் நம்ம எழுதணும் ப்ரோ. லைக் மெத்தட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் ஒன்று ஆன் டேப் பண்ணோம்ல, அதே மாதிரி வந்துட்டு ஹான் ஓவர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு இதுக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு தென் நம்ம யூஸ் பண்ண லாஜிக் தான். இங்க டேப் பண்ணோன்னு எப்படி கலர் மாறிச்சோ அதே மாதிரி ஹோவர் பண்ணோன்னு கலர் மாறுற மாதிரி பண்ணணும். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பண்ணலாம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதளவு புரிஞ்சதில்ல ப்ரோ எப்படின்னு டேப் பண்றது? ஓகே ஓகே. இங்க பேக்ரவுண்ட் கலர் ஆக்சுவலா ஒயிட்டே இல்லை, வேற ஏதோ ஒரு கலர் இருந்திருக்கு, அதனால தான் நம்ம ஒயிட் கொடுத்தோன்னு டிஃப்ரெண்டா தெரியுது. இங்க என்ன கலர் கொடுத்துருக்கோம், ஓகே டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் செட் ஆகுது. என்ன கலர் இருக்கோ அது கேட்ட மாட்டாங்க. ஓகே ப்ரோ, நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம இதளவு நம்ம வந்துட்டு பண்ணிருக்கோம். நீங்க ஆக்சுவலா நான் உங்களை சொன்னல இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மை ப்ரொஃபைல் ஸ்கிரீன் நம்ம பாத்துக்கலாம் ப்ரோ. நம்ம கிளாஸ்ல கிரியேட் பண்ணிடலாம். மீச்ச இந்த அட்ரஸ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இருக்குல்ல, இந்த 3 இதெல்லாம் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சைட் மெனு இருக்குல்ல, இந்த சைட் மெனுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆன் டாப்ல நேவிகேட் டாட் டாப் கான்டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் எங்க வந்துட்டு பாஸ் ஆகணுமோ அந்த நேவிகேட் டாட் புஷ் போட்டு பண்ணிருங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே, அவ்வளவுதான். மிச்சபடி வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. அப்புறம் நான் நாளைக்கு என்ன சொல்றேன் நாளைக்கு கிளாஸ்ல அப்படின்னா, இது அனிமேட்டட் ஐகான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். அது வந்துட்டு சிம்பிள் தான்.
ஓகே, நான் அதை சொல்கிறேன் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹோவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த எஃபர்ட் எப்படி கிடைக்கணும் அப்படின்ற அதுக்கு நம்ம பார்க்கலாம் மவுஸ் ரீஜன் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் தென் வந்துட்டு வேற என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா மை ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மை ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் முடிச்சிடலாம் நாளைக்கு கிளாஸில். மை ப்ரொஃபைல் ஸ்க்ரீனும் டார்கெட் என்னன்னா மை ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னு ரைட்டில் வருதுல்ல அது, அதுக்கப்புறம் காட் காட், இந்த 3 நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே அப்புறம் ஓகே ப்ரோ. ஓகே, இந்த 3 இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பின்ன பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேர்ட் கிளாஸில் நம்ம இந்த ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹோம் பேஜில் வந்துட்டு இந்த இமேஜ் கேரசோல், ஸோ இது இந்த ஸ்லைடரு, இந்த இமேஜ் கேரசோல், அப்புறம் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேர்ட் பேஜ், தேர்ட் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ்லலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாமா ரெக்கார்டிங் சார்? ஓகே ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரோ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல? இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்துட்டு பஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ ப்ரோ பிளான் பண்ணியிருந்தோம்? டியூஸ்டே வெனஸ்டே நினைக்கிறேன் ப்ரோ நெக்ஸ்ட் கிளாஸ். வெனஸ்டேல ப்ரோ. ஓகே ஓகே, இருங்க 1 மினிட். ஆமாம் ப்ரோ, வெனஸ்டே ப்ரோ அடுத்த கிளாஸ். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ.